இந்த நாட்டின் உயர்நீதிமன்றத்துடைய ஒரு நீதிபதியும் ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் அவர்கள் இந்த நாட்டின் கலாச்சாரத்தின் அடையாளமாக வேட்டி கட்டி கொண்டாத அவர்கள் அனுமதிப்பது என்பது தமிழ்நாட்டுக்கே வெட்கக்கேடானது என்பதை 2 நாளைக்கு முன்னாடி பேசினேன். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே அம்மா அவர்கள், தமிழக முதல்வர் அவர்கள் இதெல்லாம் வன்மையாக கண்டித்து அப்படின்னு அவர்களுடைய உரிமமே ரத்து செய்யப்பட முடியும், ரத்து செய்ய நேரிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த தீர்மானம் பாராட்டத்தக்கது. தமிழர்களுடைய மானத்தை, தன்மானத்தை, சுயமரியாதையை, பண்பாட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய இந்த உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. ஆனால் இந்த தீர்மானம் அதே மாதிரி இலங்கை தமிழர்களுக்காக ஒரு தனி தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வந்ததும் இன்றைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அம்மா அவர்களுடைய ஆட்சியில் தான் நம்ம கொண்டு வந்தாங்க. அதனால இந்த கலாச்சாரத்தை தாங்கி பிடித்து இந்த உணர்வுகளை எல்லாம் சொல்ல இன்னைக்கு உண்மையிலேயே வேட்டி கட்டிக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னதை தட்டி கேட்கக்கூடிய அளவில் இது இந்த நாட்டின் கலாச்சாரம் என்பதை தாங்கி பிடிக்க ஒரு லட்சிய ரீதியாக இன்னைக்கு தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் தலையை நிமிர்த்தி தீர்மானம் போட்ட உண்மையான இந்த உணர்வை, தமிழக முதல்வரின் இந்த உணர்வை எங்களுடைய லட்சிய திமுக மதிக்கிறது. ஏன்னா அந்த அம்மா தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தின் அடிப்படையில் நாங்கள் கட்டுவோம் வேட்டி என்பதை எடுத்து காட்ட அந்த அம்மா இன்றைக்கு ஆகியிருக்கிறார் சரியான வழி காட்டி. வேட்டி கட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது அது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு இந்த நிலைமையா அப்படிங்கறத எடுத்து நான் பேசினேன். அது ஒரு மூத்த வழக்கறிஞர்கள்லாம் போறாங்க. என்ன காரணம்? நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட கலாச்சாரத்தை மறந்துகிட்டு இருக்கோம். ஒரு மலையாள திரைப்படங்கள்ல கூட அங்க இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்களா இருக்கக்கூடிய மோகன்லாலா இருக்கட்டும், அங்க ஒரு நம்ம மம்புட்டியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வேட்டி கட்டிட்டு நடிச்சு, திலீப்பா இருக்கட்டும், அங்கெல்லாம் பண்றாங்கன்னு அந்த படத்துல பேசினேன். அதனாலதான் தமிழ்நாட்டில் இப்ப வீராசாமி படத்துல நான் எம்எல்ஏ நடிச்சேன், வேட்டி கட்டி நடிச்சேன். இப்ப சிலம்பாட்டத்தில் என் தம்பி பையன் சிலம்பரசன் எஸ்டிஆர் வேட்டி கட்டி நடிச்சிருப்பாரு. நான் என்ன சொல்றேன், எல்லா படத்திலும் நடிக்கிறீங்களோ இல்லையோ, அங்கங்கேயாவது அப்பப்ப நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம விடுபடாம காப்பாத்தினோம்னா தான் இந்த இல்லைன்னாக்கா ஒரு தமிழ்நாட்டில் வேட்டி கட்டிட்டு வரதே ஒரு பெரிய இது. அந்த கிளப்போட விழாக்குள்ள நுழைக்கூடாதுன்னு தடுக்கிறாங்கன்னா இது ரொம்ப தலைக்குனிவா இருக்கு. ரொம்ப தமிழர்களுக்கு இதா இருக்கு. தென்னிந்தியோட கலாச்சாரம் வேட்டி கட்டுறது. தமிழ் தான் தலையாய மொழி. திராவிட மொழி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இந்த 5 மொழிகளுக்கும் தலையாய மொழி தமிழ் மொழி. அந்த மொழியோட அடிப்படையில் தென்னிந்திய கலாச்சாரம் வேட்டி கட்டுறது அதற்கு ஒரு தடையான்று கொதித்து நான் 2 நாட்களுக்கு முன்னாடி பேசி நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அத்தனை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தமிழக முதல்வர் ஒரு நல்ல தலை நிமிரக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி தடை சட்டங்கள்லாம் போட்டாங்கன்னா அந்த மாதிரி கிளப்புக்கெல்லாம் உரிமையுமே ரத்து செய்ய முடியும், ரத்து செய்யப்படும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான தீர்மானத்தை போட்டிருக்கின்றார். அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததை லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. அந்த அம்மாவுடைய துணிவை உண்மையிலே வரவேற்கின்றோம். இனிமேலுக்கு முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்க முறையில் சொல்றேன், எப்ப பார்த்தாலும் இந்த திமுக அவர்களுடைய எங்களும் கூட சொல்லக்கூடாது, திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. எந்த கொம்பனும் திமுக அழிக்க தேவையே இல்லைன்னு தான் மக்கள் கூட கருதுறாங்க. ஏன்னா இப்படியே தொடர்ந்து இவங்க செயல்பட்டாங்கன்னா எந்த கொம்பனுமே தேவையில்லை, அவங்களே அவங்களை அழிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களே பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவங்களுடைய கட்சியில கே.பி. ராமலிங்கம் கேட்கக்கூடிய கேள்விக்கு கலைஞர் பதில் சொல்லட்டும், ஏன் சொல்ல மறுக்கிறாரு? இன்னொன்னு ஒரு மேட்ரு, தமிழ்நாடு முழுவதும் களையெடுப்பு நடத்தப்படும், அப்படி நடத்தப்படும், இப்படி நடத்தப்படும் எல்லாம் சொன்னாங்களே, என்னமோ 65 மாவட்ட ஏன் என்னாச்சு ஸ்பீடு? ஏன் எங்க போனுச்சு வேகம்? எங்கிருந்து வந்தது வேக தடை? இதுக்கு கலைஞரால் சொல்லட்டும் முதல்ல விட.